ஐயா வணக்கம். நான் ஊரில் வசித்து வருகிறேன். எங்கள் அப்பா கிட்டு சேருவே. எனக்கு வயசு 50 வயசு ஆச்சு. நான் எங்கள் அம்மா பேரில் கிரையம் வாங்கி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு அந்த சொத்தில். அது பக்கத்தில் உள்ள வாய்க்குள குரூப்பில் எங்கள் அம்மா பேரில் சொத்து 1971 கிரையம். அதை சுற்றி உள்ள அரசு இடத்த நில ஒப்படைப்பில் பட்டா வாங்கின இடத்த அதே ஊரை சேர்ந்த குருநாதன் மகன் மூர்த்தி என்பவர் போர்சரியா 1998 போர்சரியா ஒரு பத்திரம் ஒன்று ஆள் மாற்றம் பண்ணி, பாஸ்கரம் பேரில் இருந்த இடத்த ஆள் மாற்றம் பண்ணி அதை போர்சரி பண்ணி பட்டாவாக்கிட்டார். அதை நாங்கள் ஆர்டிஓ மூலம் ரெவன்யூவுக்கு தெரிவு பண்ணி அதை போர்சரிங்கிறத ஆர்டிஓ கோர்ட்டில் டிஆர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து நாங்கள் அதை ரத்து பண்ணிட்டோம். அது வழக்கு டிஆர்ஓ கலெக்டரேட் இதில் இருக்குது அந்த வழக்கு. அதுபோக 122 2A காணாமுனியாண்டிங்கிற பேரில் உள்ள நில ஒப்படைப்பு பட்டாவை முத்துமாணிக்கம் என்பவர் 2000 பட்டா வாங்கி அதையும் போர்சரி பண்ணி 4.5 ஏக்கர் கொலைக்கா 123 3 கொலைக்கால பட்டா வாங்கிட்டார். அதையும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்து அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டோம். கொலைக்காலே கேணியை வெட்டி எல்டி பேங்கில் லோன் வாங்கி அதை அகமரிப்பு பண்ணார். அதையும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிப்பு பண்ணி நாங்கள் அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டோம். பட்டாவை ரத்து பண்ண பின்னாடி 2001 அவர் கேஸ் போடுறாரு. கலெக்டரு, மாவட்ட கலெக்டரு, டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், எங்கள் அப்பா கிட்டு, எங்கள் அம்மா மூக்காய் அம்மா, எங்களுக்கு வேண்டியவர் சங்கரன் என்பவரையும் கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு டிஎம் கோர்ட்லேயும் சப் கோர்ட்லேயும் எங்களுக்கு ஒரு பத்திரத்தை ஒன்று ரெடி பண்ணி கேஸ் போடுறாங்க. நாங்கள் அதுலேயும் டிஎம் கோர்ட்லேயும் சப் கோர்ட்லேயும் அந்த பட்டா ரத்தாயிருச்சு. கேஸு தள்ளுபடி ஆயிடுச்சு. இதற்கு பின்னாடி ஒரு 12 வருடங்கள் கழித்து குருந்தணியைச் சேர்ந்த அழகர்சாமி என்பவர் அதை அகமரிப்பு பண்ணி அதை முத்துமாணிக்கம் என்பவர் முத்துமாணிக்கம் இறந்து விட்டார். அவர் ஒய்ஃபும் இறந்துருச்சு. ஜெயந்தி மாணிக்கம் என்பவரும் இறந்துட்டார். அதற்கு பின்னார் அந்த அழகர்சாமி தூண்டுதலில் மூர்த்தி என்பவர்கிட்ட சொத்தில் 25 சென்ட் கிரையம் வாங்கி இந்த இதில் பாவன பிரிவினை மக்கள் பேரில் பாவன பிரிவினை பத்திரம் போட்டு அந்த சொத்தை தான செட்டில்மெண்ட் பண்ணி அதற்கு இடையில் தான செட்டில்மெண்ட் பண்ணி சொத்தை பிரித்து இப்போ ஒரு 4 வருஷமாக அழகர்சாமி என்பவர் அவர் பேரில் பட்டாவாக்கி அளக்கிறதுக்கு ரெடி பண்ணார். அதை நாங்கள் தடங்கல் பண்ணி டிஆர்ஓவில் அப்பீல் ஆகிருக்கு. டிஆர்ஓவில் நம்பர் ஆகி கேஸு எல்லாம் நிலுவையில் இருக்குது. இதற்கு இடையில் அவங்க தான செட்டில்மெண்ட் பண்ணி அவங்க கிரையம் வாங்கி ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கண்டமட்டு போட்டு ரெவன்யூ கண்டமட்டு போட்டு அளக்க வந்தாங்க. அதற்கு போலீஸ் உடந்த ரெவன்யூ மூலியமாக அளக்க வந்தாங்க. நாங்கள் அதை அளக்கிறதுக்கு தடை பண்ணிட்டோம், நிப்பாட்டிட்டோம். அதற்கு இடையில் மறுபடிக்கும் இன்னொரு பத்திரம், அந்த பத்திரத்தை மறுபடிக்கும் சிவப்புஞ்சையில் உள்ளவர் அருள் சகாயம் பேரில் ஒரு பத்திரத்தை போட்டு இப்போ ரெவன்யூ மூலியமாக அளக்க வந்தாங்க. நாங்கள் போய் தாசில்தார்கிட்ட வக்கீல் மூலியமாக எங்கள் வழக்கறிஞர் மூலமாக போய் நாங்கள் எங்கள் உள்ள ஆர்டரை வச்சு தபா மனு அட்மிட் பண்ண முத நாள் நாங்கள் அளக்க வரமாட்டோம்யா என்று சொல்லி சொல்லிட்டாங்க எங்களை. நாங்களும் வந்துட்டோம். மறுநாள் திங்கக்கிழமை காலையில் விவோ எங்களுக்கு ஃபோன் பண்ணார். காலையில் 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஐயா உங்கள் இடத்த அளக்க வர்றோம்யா, தாசில்தார் சொல்லியிருக்காருயா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அளக்க முடியாதுயா, அது எப்படியா, நாங்கள் தவா இருக்குல்ல ஆர்டிஓ கோர்ட்டில் டிஆர் கோர்ட்டில் வழக்கு இருக்குல்ல, எப்படி அளக்க முடியும், நாங்கள் ஸ்டே போட்டிருக்கோம்யா, ஹைகோர்ட்டில் ஸ்டே போட்டிருக்கோம்யா, எப்படி அளக்க முடியும்னு நாங்கள் கேட்டோம். அதனால் தாசில்தார் அளக்க சொல்லியிருக்காருயா அப்படின்னு எங்களை வாக்குவாதம் பண்ணி வச்சுட்டாங்க. அளக்க வந்துட்டா போலீஸு, ரிசர்வ் போலீஸோட அவங்களுக்கு போலீஸில் ஆள் சப்போர்ட் பண்ணி போலீஸ் உடந்தையாக நான் வேலைக்கு வெளியில் போயிட்டேன், நான் வீட்டில் இல்லை, எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பாவை ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு எங்கள் அப்பாவை தள்ளி விட்டு வேனில் அடைச்சிட்டாங்க. போலீஸ் வண்டியில் அடைச்சிட்டு அளந்து கல் ஊன்றாங்க. அவங்க அராச்சியாக தாங்க முடியல எங்களால். நாங்கள் கிட்டத்தட்ட அந்த சொத்தில் 40 வருஷமாக பூர்வீக சொத்துக்காரர்கிட்ட எங்கள் அம்மா பேரில் கிரையம். ஆனால் இது இப்போ ரெவன்யூ உடந்தையிலையும் போலீஸ் உடந்தையிலையும் எங்களை அகமரிப்பு பண்ணி அந்த சொத்தை அகமரிப்பு பண்ண பார்க்குறாங்க. இதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.